சரி, அதை முடிச்சு வைக்கிறது என் கடமை. வாங்க. கடமை செய்யும்போது பலனை எதிர்பார்க்க கூடாது. சரி, இந்த இடத்தை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப நான் கேட்டேன் நீங்க யாரு அப்படின்றத. ஏன்னா நாட பத்தி சொன்னீங்க. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு, நிலம், குறிஞ்சி நிலம், ஊரு, சிற்றூர், தலைநகரம், ஏற்பாடு, தந்தை பெயர், தம்பிராஜன், தாய் பெயர், கங்கை மோகினி, உனது பெயர், வள்ளி, உடன்பிறந்தோர், உடன் பிறவாதவர் 7 பேர். சரி, வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணைக்காவல், என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தனை யாருக்கு? செந்தனை. கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. கையிலே உள்ளது கவன், அமைத்திருப்பது, பரண், அடைந்திருப்பது, பருவம், பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டும். பத்திரம், வருவது ஒரு முறை, சாஸ்திரம். அப்படி வருவதை தவற வேண்டும். உபத்திரன் இருக்காங்களே, இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. இருக்கக்கூடிய ஆளை பொறுத்தானே இருக்கு. கையில என்ன சொல்றீங்க? சப்த தாள கட்டு. யார் கொடுத்தது? அப்பா. எதுக்காக கொடுத்தாரு? தட்டுவதற்கு தாளம். என்ன தட்டுவதற்காக? தாளம் தட்டத. பாட்டுக்கு தாளம் ரொம்ப முக்கியம். தாளம் போச்சுன்னா, தாளம் போச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம். எங்க சுருதி பாட்டு பாடுறது லாக்கியே இல்லன்னு இருக்காங்க. ஒரு பாடகன் இங்க பாருங்க, சுதி வந்து மாத்தினா கூட தெரிஞ்சு போயிடும், தெரியாது. ஆனா தாளம் மாறிச்சா அப்படியே தெரிஞ்சிடும். கண்டிப்பா பாடலை பத்தி தெரியாதவங்க கூட தாளம் மாறி